சென்னையில் இருந்தேன். என்னென்னா இதான் ஃபஸ்ட்டு வருஷம் நான் கலந்துக்கிட்டதுலையும் சரி, இங்கே வந்து நான் அந்த வருஷம் திருவிழா ரொம்ப கோலாகலமாக நடக்கும்னு கேள்விப்பட்டேன். இதுதான் ஃபஸ்ட்டு வருஷமும் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வருஷமும் ஸ்டேஜ் ஏறி செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிக்கும்னு நினச்சேன். பட் ஓகே, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அடிச்சிருவேன். இவங்க 2 பேர் தான் எங்கள் வீட்டோட சிங்கங்க. ஸோ இவங்க இல்லைன்னா கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருக்க மாட்டேன். முக்கியமாக எங்கள் ஆயா, நான் திருச்சியில் இருக்கிறேன். அவங்க என்னை 4 நாளைக்கு முன்னாடி கூட்டி வந்து வேணுங்கிறது எல்லாம் முதற்கொண்டுமே அவங்க தான் பார்த்தாங்க. நான் 100%ல் 1000% இவங்க என் மேலே நம்பிக்கை வச்சு இன்ன வரைக்கும் என்னை வின் பண்ண வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் பெருமை சேர்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். என்னோட பேர் சாய்ஸ்ரீ. ஹலோ, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஸ்விக்கி. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். மிஸ் திருநங்கை அழகி போட்டியில் நான் 3வது இடத்த பிடிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் விழுப்புரம் மக்களே. நீங்கள் சப்போர்ட் பண்ணதுனால தான் நான் 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். நான் வின் பண்ணதுக்கு காரணமாக இருந்தேன் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோடய ஆன்ட்டி, மம்மி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பொண்ணு எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணதுனால தான் நான் 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ஸோ தேங்க்யூ. என்னோட பேர் ஸ்விக்கி. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். ஹாய், என் பேர் ஓமனா. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, எனக்கு என்னோட சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும்ட்டு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இது என்னோட 5th இயர் விழுப்புரம் வருது. இந்த வருஷம் எனக்கான வருஷம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் எஃபர்ட் போட்டேன்னு சொல்கிறத விட என்னோட மம்மி தான் இதுக்காக ரொம்ப ஆர்வம் காமிச்சாங்க. சொல்லப்போனால் இந்த கிரீடம் ஃபஸ்ட்டு வைக்கிறதுக்கு அவங்க தான் காரணம். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க தான் எல்லாமே. எல்லாத்துக்கும் அவங்க தான் முன்னாடி. ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸு, ஹேர் ஸ்டைல், மேக்கப் எல்லாமே. இந்த மேக்கப்பில் அவங்க தான் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த கிரீடமும் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் வப்ஸாக கொண்டு போயிருந்தேன். எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நல்லா படிங்க. வீட்டில் நம்மளை பற்றி புரிய வைங்க. எடுத்து சொல்லி புரிய வைங்க. அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. போல்டாக பேசுங்க, தைரியமாக இருங்க. எல்லாத்துக்குமே வெற்றி கிடைக்கும். நான் இப்போ வந்து பரதநாட்டியம் கற்றுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னோட அரங்கேற்றத்துக்காண்டி நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் அரங்கேற்றம் பண்ணணும். அது இல்லாமல் ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணணும்.